ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரியில் நடந்த பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான். ஆன்சர் கீ பார்ப்போம். இப்போ பேப்பர் 1 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் பார்த்தோம்னா ரீசனிங் தான். அதெல்லாம் வேணும்னா தனியாக சால்வ் பண்ணி தனியாக பார்க்கலாம். இப்போ மீதி இருக்க 80 கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே, 21st கொஷின். Where was the NATO Summit 2025 hosted by the Netherlands on June 24, 25, 2025 held? NATO Summit 2025 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் சி. இதுக்கு ஆன்சர் சி, வேர்ல்டு ஃபோரம் த ஹாக். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் 2025? Report released by the United Nations Population Fund in June 2025. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ். நெக்ஸ்ட் கொஷின். நித்தி ஆயோக் ரிலீஸ்ட் a report titled Designing a Policy for Medium Enterprises on May 26, 2025. நியூ டெல்லி. அதோட எய்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டு டிரான்ஸ்ஃபார்ம் த மீடியம் enterprises into key engines of India's future economic growth. அதுலேயே சொன்ன மாதிரி கொஷினில் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அது ஆப்ஷனில் அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வேர் வாஸ் த SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஹெல்டு ஃப்ரம் June 25-26, 2025? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, குவெங்டோ, சைனா. நெக்ஸ்ட் கொஷின். On May 20, 2025, the Union Minister for Consumer Affairs, Food and Public Distribution launched which of the following digital initiatives? Option A, Deport Darpan Portal, Anna Mitra Mobile App, Anna Sahatya Grievance Redressal System. Next question. Air India flight AL171 which crashed on June 2025 was operating which route? Answer A, Ahmedabad to London Gatwick. Next question. On May 29, 2025, China launched its Taiwan 2 satellite using which rocket from the Zhongling Satellite Launch Center? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, Long March 3B. Next question. On which date was Tripura declared a fully literate state under ULAS now Shiksha Shatra Karyakram? Answer option D, June 23, 2025. Next question. United Nations General Assembly has declared 2026 as International Year of Women Farmer. Next question. Global Gender Gap Report 2025 is released on which organization? Released by which organization? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். நெக்ஸ்ட் கொஷின். 6th edition of World Hydrogen Summit and Exhibition. The world largest dedicated hydrogen event was held from May 22, 2025, May 22, 2025 in which city? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ராட்டர்டம், நெதர்லாண்ட். Next question. Which operation name was used by Israel for the airstrikes launched in Iran on June 13, 2025, targeting the multiple nuclear and military facilities? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ரேஷன் ரைசிங் லயன். Next question. Under which section of the Wildlife Protection Act 1972 was the Sarap Shoe Conservation Reserve declared in 2025? Answer option C, section 36A 1. On May 12, 2025, which glacier is in Nepal was officially declared the dead after losing 66 of its mass? Option B, Ala Glacier. From which place was the Viksit Krishi Sankalp Abhiyan campaign launched on May 29, 2025? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பூரி, ஒடிஷா. இதோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு 36th கொஷின். விச் ஆஃப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரூலிங் ஆஃப் கேஷ்வானந்தா பாரதி கேஸ்?
இது பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் அலோஸ் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் எனி அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வித்தின் அ லிமிட்டேஷன். அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக படித்தோம்னா இது கரெக்ட். எந்த பார்ட்டை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் வித்தின் அ லிமிட்டேஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். அதை தவிர்த்து நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கேசவானந்த பாரதி கேஸோட ஒரு தீர்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் சேஸ் தட் நோ அமெண்ட்மெண்ட் கேன் வயலேட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி, both the statements are correct. Next question, who appoints the governor of a state in India? Option D, President of India. Next question, who can remove the President of India from office? Option D, Parliament by following the procedure of impeachment. Impeachment processல ரெண்டு ஹவுஸ்லேயும், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே பில்லை பாஸ் பண்ணி மெஜாரிட்டி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கான பேர் தான் வந்து இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. Next question, consider the following statement regarding Rajya Sabha. Members of the Rajya Sabha are elected for the term of 6 years. Every 2 years, 1/3 of the members of the Rajya Sabha complete their terms. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா cannot be re-elected அப்படிங்கிறது தப்பு. அவங்க வந்து ரீஎலெக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2. Next question, which constitutional amendment lowered the minimum voting age from 21 to 18 years? இது ராஜீவ்காந்தி பீரியடில் பண்ணியிருப்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்னா 61st amendment. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எதுக்காக கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா லோக்சபாக்கு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ராஜ்யசபா. ராஜ்யசபா ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அன் இன்டைரக்ட்லி எலெக்டட் பாடி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபானோ நோ. நம்ம வந்து லோக்சபா மெம்பர்ஸையும் மெம்பர் ஆஃப் எம்எல்ஏவையும் தான் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணணுமே தவிர ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் 3 ரிமூவ் பண்ணாலே ஆப்ஷன் ஏ 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன். முன்னாடி ஒரு கொஷனில் பார்த்துருப்போம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எனாக்டட் ஆன்னு பார்த்துருப்போம். அது வந்து அடாப்டட். நம்ம அடாப்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949. எனாக்ட் பண்ண டேட் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 26 ஜான்வரி 1950 வரும். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் அ பர்சன் பிகம் அ மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் வித்தவுட் பீயிங் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வித்தின் வாட் பீரியட் மஸ்ட் தி எலெக்ட் டு பார்லிமெண்ட்? ஒரு எம்பி எவ்வளோ நாளுக்கு வந்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் எலெக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ஆப்ஷன் பி 6 months. நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ் கரண்ட்லி ஹாவ் எ பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் as per December 2025? ஆப்ஷன் டி 6. Next question, according to the Economic Survey of India 2024, what percentage of people in India are below the age of 35 years, indicating the young and productive population? Option D 65%. Next question, consider the following statement. First statement, tooth decay starts when the pH of the mouth is lower than 5.5. 5.5 வந்துட்டாலே அது வந்து அசிடிக் ஆகிடும். Next, tooth enamel made up of calcium hydroxypeptide as the hardest substance in the body. ரெண்டுமே correct. Option C. Next question, adult literacy rate refers to the percentage of people age dash who can read, write with understanding a short simple statement about their everyday life. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 15 years and அபோவில் இருந்தாங்கன்னா அவங்கள தான் வந்து ஒரு அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், which scientist wrote the book Little Balance? இந்த புக் எழுதினவர் யாருன்னா கலீலியோ கலீலி. நெக்ஸ்ட், பூதன் மூமெண்ட். The பூதன் மூமெண்ட் initiated by வினோபா பாவே is also known as bloodless movement. 1942 வினோபா பாவே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதில் வந்து bloodless ரெவல்யூஷன் சொல்லிட்டு இதை இன்னொரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அடுத்து, ரைசோசோம் ஆர் ஆல்சோ known as suicidal bag. பவர் ஹவுஸ்னா மைட்டோகாண்ட்ரியா, ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரிஸ்னால் ரிபோசோம்ஸு, கண்ட்ரோல் சென்டர்னால் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் கொஷின்,
Our body works within the pH range of 7 to 7.8, 9.8 கொடுத்துருக்காங்க, இது தப்பு. When the pH of rainwater is less than 5.6, the acid rain. So that's correct. Option 2 only. Which acid is naturally present in antisting? Antistingல எந்த ஆசிட் இருக்கும்? மெத்தனாயிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட்ஸ்னால் லெமன்ஸில் இருக்கிறது. டாட்டாரிக் ஆசிட் கிரேப்ஸு. அசிட்டிக் ஆசிட் வினிகரில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ரைஸ் கல்டிவேஷன் ஆஃப் இந்தியா இஸ் கரெக்ட்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைஸ் அப்படிங்கிறது ஒரு கரிஃப் கிராப்பு. அதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படும், ஹியூமிடிட்டி அதிகமாக தேவைப்படும், ரெயின்ஃபாலும் அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஷின். அக்வாரீஜியா அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HCl-ம் HNO3யும் இருக்கிறது. இது 3:1 ரேஷியோவில் இருக்கும். அதுதான் அக்வாரீஜியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷனுக்கு தேவையான 4 ஃபேக்டர்ஸ் என்னென்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப். நெக்ஸ்ட் கொஷின். த கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்வயம் விச் ஆஃபர்ஸ் வெரைட்டி ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறது. இந்த ஸ்வயம்கான அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் த யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ் இன் த செல் இன் 1831? ஆப்ஷன் டி. ராபர்ட் ப்ரவுன். நெக்ஸ்ட். வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் தி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டே? IMDயோட மோட்டோ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி. ஆதித்யா ஜெயத்தே விருஷ்டி. நெக்ஸ்ட் கொஷின். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கூலும். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நான் மெட்டல்ஸ்? கார்பன், சல்ஃபர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். மற்றது எல்லாம் மெட்டல்ஸு, இதுதான் நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஹார்ட் கோல்? ஹையஸ்ட் குவாலிட்டினா ஆந்த்ரசைட், அதே லோவஸ்ட்னா லிக்னைட். நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏர்லைன் இஸ் கரெக்ட்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. Tata Airline, founded in 1932 by the J.R.D. Tata, was the India's first airline and later became Air India. Next, consider the following statement. First statement, DNA is a cell nucleus as the information source of making the protein. Next statement, if the information in DNA is changed, different proteins will be made. Both the statements are correct. Next, consider the following statement about the millets in India. Jowar, bajra, ragi are important millets grown in India. Correct. Millets are known as coarse grain but have high nutritional value. In the statement correct. Ragi is rich in iron, calcium, micronutrient, roughages. In the statement correct. All the above. Next, English part. Choose the correct passive voice form of the following sentence. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, the governor gave him a reward. The governor gave him a reward அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்னா சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் மாற்றுறப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ வாஸ் ஆட் பண்ணுறோம், அப்படியே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போடுவோமா. த கவர்னர் கேவ் ஹிம் a reward கொடுத்தோன்னா அப்போ he was given a reward by a governor. 66க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஷின் டேக். கொஷின் டேக்னா என்ன இது என்ன வேர்ப் இருக்கோ அது கூட நாட் சேர்த்து போடுறது தான். இட் இஸ் ரைனிங், இட்ஸ் ரைனிங். ஈஸ்ன்னு இருக்குது, நாட் சேர்த்தோம்னா இட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட்டு லிட்ரரி பார்ட்டு. fill in the blank with the correct answer. At the beginning of his career, Shakespeare wrote dash interlinked historical dramas about the region of Henry VI and a sequel about the Richard III. இதுக்கு ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஷின். சூஸ் த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார்ம். என்னன்னா he said I have passed the examination. இதை எப்படி மாற்றலாம்? he said இருக்காது, he said எப்படி பண்ணணும், கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். அந்த கன்ஜெக்ஷன் தட்டு ஐங்கிறது இங்கே ஹீயாக மாறிடும்.
ப்ரெசண்ட்டில் இருக்க ஹாவ் வந்து பாஸ்ட்டுக்காக மாறிடும். ஹேட் பாஸ்டு த எக்ஸாமினேஷன். ஆப்ஷன் பி. ஹீ செட் தட் ஹீ ஹேட் பாஸ்டு த எக்ஸாமினேஷன். Okay, next question, a literary question. Fill in the blank with the correct answer. Milton's Dash has as its protagonists Adam and Eve, ancestors of the whole human race. இதுக்கு answer option D, Paradise Lost. Next question. Choose a grammatically correct sentence. 4 sentenceல எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு answer option A. The notice was published in order that all might know the fact. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வாஸ்ன்னு இருக்குது. வாஸ் பப்ளிஷ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ மைட்டுங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ். மேவோட பாஸ்ட் டென்ஸ் தான் மைட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதில் வந்து பார்த்தோம்னா பப்ளிஷ் நெவர்த்லெஸ் தட் த நோட்டீஸ் வாஸ் பப்ளிஷ் நெவர்த்லெஸ் தட் ஆல் மைட் நோ த ஃபேக்ட். நெவர்த்லெஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஆல் மைட் நோ த ஃபேக்ட். இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டாலாம் இல்லை. அதனால் இந்த நெவர்த்லெஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது, அது தப்பு. நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் வாஸ் பப்ளிஷ் பிசைட்ஸ் தட் ஆல் த நோ த ஃபேக்ட். பிசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிசைட்ஸ்னால் பக்கத்தில், இன் அடிஷன் டு அப்படின்ற வரப்போ தான் பிசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்றப்ப யூஸ் பண்ணுறது, அதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஒரு லிட்ரரி கொஷின். fill in the blank with the correct answer. In literature, the first part of the 18th century is often referred to as the Dash Age, after the reign of the Roman Emperor Augustus and the splendor of Latin culture in the period. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அகஸ்டஸ். நெக்ஸ்ட்டு கிராமட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. I used to read a lot, although I don't get much time for books now. நான் வந்து நிறைய படிப்பேன், அப்படி இருந்தாலும் இப்போ வந்து நிறைய புக்ஸ் என்கிட்ட இல்லை. மச் டைம் ஃபார் புக்ஸ் நோ. புக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய டைம் என்கிட்ட இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு லிட்ரரி ஒர்க்கு. fill in the blank with the correct answer. Romeo and Juliet, written at the outset of his career, is one of the Shakespeare major dash and certainly one of the most popular. இதுக்கு ஆப்ஷன் பி, tragedies. Next question, fill in the blank with the correct answer. Which of these chairs dash? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா, இன்ட்ரோகேட்டிவ்னா ஒரு கொஷின் மார்க் மாதிரி, அப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிலரி வெர்பு தான் ஃபஸ்ட்டு வருமே தவிர அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். இங்கே ஆக்சிலரி வெர்புங்கிறது டெட், யூங்கிறது சப்ஜெக்ட். அப்போது டெட் யூ சிட் ஆன். ஆக்சிலரி வெர்பு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு fill in the blank with the correct answer. He dash the scenery. ஆப்ஷன் சி, டிஸ்கிரைப்டு. சில வார்த்தைக்கு பக்கத்துலலாம் எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வராது. அந்த மாதிரி டிஸ்கிரைப்டுன்ற வேர்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வராது. ஹீ டிஸ்கிரைப் த சீனரி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு லிட்ரரி கொஷின். fill in the blank with the correct answer. The dash who dominated the English stage in the last decade of the 17th century and who is regarded as the leading author of restoration theatre in William Congreve 1670 to 1729. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, playwright. நெக்ஸ்ட் கொஷின். fill in the blank with correct answer. Each of the substance dash found in India. Each of அப்படின்னு வந்தால் ஒரு சிங்குலர்னா இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். fill in the blank with the correct answer. Government cannot operate effectively dash it is free to take its own decision. இது நம்ம படித்தாலே தெரியும். அன்லெஸ். கவர்மெண்ட் cannot ஆப்ரேட் எஃபெக்டிவ்லி. கவர்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணாது அன்லெஸ் அதோட டிசிஷனை அவங்கள மேக் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இல்லைன்னா அது வரைக்கும் அவங்களால மேக் பண்ண முடியாது. அதுதான் ஆப்ஷன் ஏ, அன்லெஸ். நெக்ஸ்ட் கொஷின். fill in the blank with correct answer. I had written the letter before he dash. I had written the letter before. ஆப்ஷன் பி, arrived.
பாஸ்ட் டென்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஹேட் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட், எப்போ முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் ஐ ஹேட் ரிட்டன் த லெட்டர் பிஃபோர் ஹி அரைவ்ட். இவன் வரதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் எழுதினேன் அப்படின்றப்ப சிம்பிள் பாஸ்ட். நெக்ஸ்ட்டு 81லேருந்து 84 வரைக்கும் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜ் படித்தோம்னா ஆன்சர் வந்துடும். 81க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி. 82க்கு ஆப்ஷன் பி, 83 பி, 84 டி. நெக்ஸ்ட்டு 85லேருந்து 87 வரைக்கும் ஒரு பேசேஜ். அந்த பேசேஜ் படிச்சுட்டு 85க்கு ஆன்சர் பி, 86க்கு டி, 87 டி. நெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் 88 to 90. இதில் 88க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 89க்கு பி, 90க்கு டி. இப்போ கம்ப்யூட்டர் பாட்டு லாஸ்ட் 10 கொஷின். In MS Excel, what is the shortcut key you can press to select the entire row? ஒரு என்டையர் ரோவுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு how many bits are there in a nibble? 4. Which shortcut key insert a new slides in a current presentation? ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணணும்னா எந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl + M. Next question, which among the following keyboard shortcut is used to insert a hyperlink for selected text in Microsoft Word? Option A, Ctrl + K. How is data stored internally in a computer? கம்ப்யூட்டர்னால பைனரி தான், 0 and 1ன்றது தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. Next, in MS Word, which of the following shortcuts are used to display font dialog box? Option C, Ctrl + D, Ctrl + Shift + F. இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், how are images represented for the computer processing? இமேஜஸ்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா RGB, ரெட், க்ரீன், ப்ளூ பிக்சலாக தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், the braille display monitors is used for? brailleனா தெரியும், விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் braille display monitor. Next question, what did large scale integration in the 1970s make possible? Option C, integration of complete CPU on a single chip. Next, last question, the electronic circuitry of a computer that carries out the actual processing is called CPU.